மாநில முதன்மை துணைத் தலைவர், தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவருமான ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கே. நவாஸ்கனி மீது அவர்கள் திருப்பரங்குன்றம் மலையில் மேலே அமைந்திருக்கின்ற சிக்கந்தர் தர்காவை வக்ஃபு வாரிய தலைவர் என்கின்ற அடிப்படையில் ஆய்வு செய்ய முற்பட்ட போது அங்கு சென்று அசைவ உணவு சாப்பிட்டதாக கூறி இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் அவர்கள் மீது வீண்பலி சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஹச் ராஜா, அண்ணாமலை போன்றவர்கள் இதில் முழுமையாக ஈடுபட்டு மத நோக்கத்தோடு இதில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்திலே வேலூர் இப்ராஹிம் என்கின்ற ஒரு அரசியல் வியாபாரி நவாஸ்கனி அவர்கள் மீது தவறான குற்றச்சாட்டை பரப்பி அவர் மேலே சென்று அசைவ உணவு சாப்பிட்டதாக சொல்லி இந்த நாட்டினுடைய மத நல்லிணக்கத்தை குந்தோகம் விளைவிக்கக்கூடிய வேலையை சமீப காலம் மட்டுமல்ல காலமாக பாரதிய ஜனதா அரசு செய்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு காலத்திலும் தமிழகத்திலே எடுபடாது. ஏனென்றால் இது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி செய்கின்ற எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கின்ற உயரிய தத்துவத்தை உள்ளடக்கிய நாடு இந்த தமிழ்நாடு. ஆகவே மதத்தை வைத்து வட மாநிலங்களிலே எப்படி ஆட்சி செய்தார்களோ அதுபோல ஒரு தவறான எண்ணத்தின் அடிப்படையிலே தமிழகத்திலும் ஆட்சி செய்ய முற்படுகின்ற பாரதிய ஜனதாவுடைய எண்ணம் கனவு ஒரு காலமும் பலிக்காது. இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழகத்திலே சபரிமலை பக்தருக்கு லட்சக்கணக்கான மக்கள் செல்கின்றார்கள். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் செல்கின்றார்கள். மதுரையிலே அழகர் ஆற்றில் இறங்கின்ற போது லட்சக்கணக்கான மக்கள் செல்கின்றார்கள். சுடலை மாடசுவாமி, மாரியம்மன் கோவில், பூமாரியம்மன் கோவில் என்று தமிழ்நாடு முழுவதும் கோவில் கொடை விழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்காவது யாராவது இஸ்லாமிய சமூகத்தின் மீது இந்து சமுதாய மக்களுக்கு ஏதேனும் எங்காவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா? ஆக இந்த நாட்டிலே எங்கும் பிரச்சனை ஏற்படாத அளவிற்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அண்ணன் தம்பியாக இந்த நாட்டிலே அனைவரும் மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழகத்திலே மதத்தின் மூலமாக தமிழகத்தின் மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு பிளவுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக தமிழகத்தில் ஆட்சி கட்டிலே அமர்ந்து விடலாம் என்கின்ற கொல்லைப்புற வழியாக ஆட்சி கட்டிலே அமர்ந்து விடலாம் என்கின்ற எண்ணத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதாவுடைய நிர்வாகத்தில் ஒரு காலமும் கனவு பலிக்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எங்களுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில துணைத் தலைவர் நவாஸ்கனி அவர்கள் மீது அவர் வீண்பலி சுமத்திய வேலூர் இப்ராஹிம் அவர்களை தென்காசி மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக மிக வன்மையான முறையிலே நாங்கள் கண்டிக்கின்றோம். மதுரையிலே நடைபெற்ற திருப்பரங்குன்றம் மலையின் மீது சம்பவம் நடைபெற்ற அந்த சம்பவத்திற்கு வேலூர் இப்ராஹிம் என்பவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில துணைத் தலைவர் நவாஸ்கனி அவர்கள் மீது வீண்பலி சுமத்து அங்கு சென்று அசைவ உணவு சாப்பிட்டதாக சொல்லி வீண்பலி சுமத்தி கொண்டிருக்கின்றார். அவர்களை கண்டித்து தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தென்காசி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இப்போது மனு அளித்துள்ளோம். அவருக்கு விரைவிலே அவரை கைது செய்து வெளியே வர முடியாத அளவிற்கு பல வழக்கு பிரிவுகள் மீது அவரை சுமத்தி அவரை வெளியே வராத அளவிற்கு கைது செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் வெளியே நடமாடினால் நாட்டில் நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டுவிடும். மாவட்ட தலைவர் அப்துல் அஜீஸ், மாவட்ட செயலாளர் சையது பட்டாணி, மாவட்ட பொருளாளர் மசூத் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர்.